ஒரு காபி போட்டு கொடுமா. மா. ஆஹா, அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு நேற்று நைட்டே சொல்லியிருந்தாங்களே. இவ வேற ரொம்ப நாளாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. பேசாமல் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா? ஹலோ சொல்றா. சம்யு, ரொம்ப நாளாக என் வீட்டுக்கு கூட்டு போன்னு கேட்டே இருந்தல்ல. ஆமா. அம்மா ஒரு சொந்தக்கார வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. சொந்தக்கதை சோகக்கதையெல்லாம் பேசிட்டு வர்றதுக்கு எப்படியும் காலையில் ஆகிடும். நீ என் வீட்டுக்கு வரியா? இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி 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 சரி. ஆனால் எதுவாக இருந்தாலும் 8 மணிக்கு வரவா? எதில் வர? ஸ்கூட்டில தான். ஏன் ஊரை கூட்டி தேர் எழுத்துட்டு வர வேண்டியதானே? ஏண்டி மாட்டுறதுக்குனே கிளம்பி வருவேடி? இங்கே பாரு, மரியாதையே ஆட்டோ போட்டு வா. ஆனால் என் வீட்டு வாசல்லாம் வந்து நின்றத தெரு முன்னாடியே நின்றுடு. எப்படி உள்ள வரணும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன், ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வா. சரி, நான் உன் ஸ்ட்ரீட்க்கு வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, எந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடியணும்ப்பா. டேய், நான் உன் ஸ்ட்ரீட்குள்ள வந்துட்டேன். வண்டியா ஆ வர்றது முக்கியம் இல்லடி, மாட்டிக்காமல் வர்றது ரொம்ப முக்கியம்டி. அப்படி மாட்டின என்ன உயிரோட புதைச்சிருவானுங்க என்ன. இங்கே பார், நீ இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததெல்லாம் பெருசு இல்லை. இந்த தெருவில் ஒரு 3 வீடு இருக்கு. அந்த 3 வீடை மட்டும் நம்ம மாட்டாமல் தாண்டி வந்துட்டோம். 2 ஆதார் கார்டாக இருக்க நம்ம ஒரு ரேஷன் கார்டாக மாறுறது எப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாண்டி. சரி, ஓகே. எப்படி வரணும்? உனக்கு ரைட் சைடு ஒரு வீடு இருக்கு தெரியும்ல, அங்கே ஒரு குந்தாணி இருப்பா. இந்த தெருவில் நாங்கள் இத்தனை வருஷமாக சிசிடிவி வச்சதே கிடையாது. காரணம், அங்கே என்ன சஸ்பீஷியஸாக நடந்தாலும் நேராக அந்த வீட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவா தாய் கிழவி. ஆனால் அதோட வீட்டு காம்பவுண்ட் தான் அதோட பிளைண்ட் ஸ்பாட்டு. அதை ஒட்டின மாதிரி குனிஞ்சு ஸ்லோவாக நடந்து வந்தேன்னா அதை கிராஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. 2வது வீடு லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு யாவரும் நலம் குடும்பம் இருக்குது. என் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான்னு தெரிஞ்சானாலே சேப்பாக் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேடியத்தை எட்டி பார்க்குற கூட்டம் மாதிரி பார்த்துட்டே இருப்பானுங்க. பொண்ணு வரான்னு தெரிஞ்சுது, அப்படியே உள்ள குதிச்சிருவானுங்க. அதனால் அந்த வீட்டை கிராஸ் பண்ணுறப்ப செருப்பு எடுத்து காதுகிட்ட வச்சுட்டு காவடி தூக்குற மாதிரி மெதுவாக நடந்து வரணும். ஓகே. 3வதாக ஒரு வீடு இருக்குது, அது லெஃப்டில் இருக்குது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது.